வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் பண்ணுற பிரசாதங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா க்ஷீரணம். அதாவது ஒரு பச்சரிசி, பால், வெல்லம், ஏலக்காய் போட்டு செய்யக்கூடிய பிரசாதம். ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில், ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து சாயரட்சி நைவேத்தியாக கொடுத்து விட்டுருங்க. ஓகே. அதுக்காக வந்து சக்கரை பொங்கல் பண்ணுற மாதிரி கான்செப்டாக கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சக்கரை பொங்கலில் நம்ம தண்ணியில் வேக வச்சு வெல்லத்தை போட்டு ஏலக்காய் போடுறோம். இது எப்படின்னா அந்த பால்லேயே அரிசி வேகணும். பால் பொங்கல் நிறைய பேர் சொல்லுவாங்க. பால் பொங்கல் அது கிடையாது. பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கலுக்கு அடிஷ்னலாக வைக்கக்கூடிய சாதம் பொங்கல் தான் பால் பொங்கல். இந்த பால் பொங்கல் வேறு. இது வெல்லம் போட்டு செய்யக்கூடியதான் க்ஷீரானம் பேர். பாலை போட்டு குக் பண்ணும்போது எப்படிலாம் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, ஸ்டேஜ் வைஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அந்த பாலை வந்து எப்படி பக்குவமாக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சுட சுட இருக்குது. அந்த சாதம் நல்லா மசிஞ்சிருக்கு. ஆமாம், நான் கொஞ்சமாக எடுத்து அப்பா அந்த க்ரீமி டேஸ்ட் சொல்லுவாங்கல்ல, இது வந்து சக்கரை பொங்கல் வகைலாம் இல்லை. குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. நம்ம மெயினான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால்லே செஞ்சது. ரைட். ஸோ இந்த மாதிரி ரெசிபி வந்து நமக்கு சொல்லித்தர போகிறவங்க யாரும் கேட்டால் அது யாருமே இல்லைங்க, நம்ம கீ பிரசாத் சார் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அருமை அருமை, சூப்பர். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கும்போது பர்டிகுலராக வந்து நம்ம பண்ணும்போது வீட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அதுக்கு வந்து 2 முக்கியமான விஷயங்கள் தான். முதல்ல நம்ம அந்த நெருப்பு கொடுக்கக்கூடிய அளவு பக்குவம், விளக்களவு தான் கொடுக்கணும். என்ன இருந்தாலும் தண்ணியில் அரிசி பக்குவம் வேகிறது வேறு. தண்ணி வேணால் சேர்த்துக்கணும். பாலுங்கிறப்ப வந்து திட்டமாக கொண்டு வரப்போ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தணல் வைக்கணும். 2வது, இதை ஸ்வீட்டை செய்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். வீட்டில் செய்கிற மாதிரி தான் நீங்கள் குக்கர் வச்சு செய்யலாம். கோயிலுங்கிறப்ப வந்து இவ்வளோ நேரம் ஆகும். அடி பிடிக்காமல் கிளறிட்டு இருந்தால் தான் அந்த பக்குவமான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த க்ஷீரணம் வந்து எந்த டைமில் வந்து கிடைக்கும், அதே டைமில் வந்து இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னா சாமிக்கு படைப்பாங்களா எப்படி? ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பிரசாதம் உண்டு. இந்த க்ஷீரானங்க பிரசாதங்கிறது ரெகுலராக வந்து சாயங்காலம் 7 மணிக்கு டயத்தில், டைம்ங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, புறப்பாடு காலத்தில் டைமிங் மாறும். சாயங்கால நேரத்தில் அம்சம் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள். அம்சங்கிறது நைவேத்தியம். ஓகே. மற்ற கோயில்கள் நைவேத்தியமாக, பெருமாள் கோயில் அம்சம் பண்ணி செய்யக்கூடிய பொருள். அந்த சாயரட்சி நைவேத்தியம் வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டங்கணக்கு தான் நம்ம கடைகளுக்கு வரும். ஓகே. நம்ம பிரசாத ஸ்டாலுக்கு வரும். ஓகே. நம்ம பிரசாத ஸ்டாலில் ஒரு குறிப்பிட்ட கிராம அளவு இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்து விட்ருக்கோம். அது எல்லா பக்தர்களுக்கும் போய் சேரணும். அப்போங்க அந்த டயத்தில் திடீர்னு 8 மணிக்கு ஒரு பக்தர்களுக்கு கிடைக்காது. அப்போ வந்து க்ஷீரானம் அருமையாக இருந்துச்சு, இப்போ எனக்கு கிடைக்கலையே, இப்போ தீர்ந்துருச்சு, அவங்க வருத்தப்படுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபுட்டு எனக்கு கிடைக்கலையே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு நம்மளே அதே திட்டத்தை வந்து வீட்லேயும் செஞ்சு பார்த்து சுவாமி நைவேத்தியம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே. நல்ல கோயில் பிரசாதங்கிறது வேறு. அதே பிரசாதத்தை வீட்லேயும் கொண்டு வந்தால் 100% இருக்கிறது தெய்வ அனுகூலம். ஒரு 90% கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காரணம் அந்த திட்டத்துப்படி செஞ்சுட்டோன்னா நல்லபடியாக பிரசாதம் கிடைக்கும். ஏன்னா க்ஷீரணம் சொல்லும்போது எனக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, நானும் பண்ணதில்லை. ஆனால் இந்த ரெசிபி அவர் சொல்லும்போது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது பாலிலேயே அந்த பச்சை அரிசியை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டெப்லாம் போவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம். இது கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த சக்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே வெல்லம், ஏலக்காய், நெய், பால், பச்சரிசி வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து சக்கரை பொங்கல் மாதிரியேவா, இல்லை அதுக்கும் வித்தியாசம் இருக்கா? சக்கரை பொங்கலில் நம்ம தண்ணியில் வேக வச்சு வெல்லத்தை போட்டு ஏலக்காய் போடுறோம். இது எப்படின்னா அந்த பால்லேயே அரிசி வேகணும். ஓகே. பால்லே அரிசி வெந்து அந்த பதம் வரணும். அந்த பதத்தில் வந்து வெல்லம் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நெய் சேர்த்துணும். மற்றபடி முந்திரி திராட்சைகள் தேவைப்பட்டால் வீட்டில் இருக்கவங்க போட்டுக்கலாம், கோயிலில் கிடையாது அது. சரி, ஓகே. எதுக்கு இந்த பால்லே வேக வைக்கிறோன்னா, க்ஷீரானங்க பால் பொங்கல். அந்த பால் பொங்கல் வந்து அது தண்ணிக்கு பதிலாக சுத்தமாக பால்லே வேக 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 ஏகப்பட்ட டேஸ்ட்டு அந்த நெய்யிலே செய்கிற டேஸ்ட் வந்துடும். அது இல்லாமல் அந்த க்ஷீரானங்கிறது வந்து ஒரு பால் பொங்கல் ஒரு மகாலட்சுமி வஸ்து. பொங்கல் வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் பானையில் தான் செய்வாங்க, பால் பொங்கல்பாங்க. அந்த என்ன மகாலட்சுமி அம்சம்பாங்க. ஓகே. அதனால் அந்த பால் பொங்கல் நல்ல விஷயம் சொன்னீங்க. அதனால தான் அந்த அதே மாதிரி பொங்கல் பானையிலே செஞ்சு இன்றைக்கும் அந்த கோயிலில் பானையில் தான் செய்வாங்க, மண்பானையில். ஆமாம், அந்த ட்ரெடிஷன் மாற்றவே மாட்டாங்க. சூப்பர், நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து அந்த மண்பானை ஒரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஆமாம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பானை ஒரு ஆப்பம்பாங்க. ஆப்பங்கிறது கொட்டாங்குச்சி சிரட்டாப்பு, அது பானை மண்பானை. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் சார். க்ஷீரானம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அரிசி 1/4 கிலோ, அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம், பால் வந்து 4 மடங்கு
1/4 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் பால், ஏலக்காய் 50 கிராம், நெய் ஒரு 1/4 கிலோ. பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஏன்னா எல்லார் வீட்டில் கம்பல்சரி இருக்கிறது வந்து வெல்லம் இருக்கும், பால், ஏலக்காய் இல்லாமல் வீடு இருக்காது. அதே மாதிரி பச்சரிசி இல்லாத வீடும் இருக்காது. ஸோ இந்த தேவையான பொருட்கள் வச்சு நம்ம பண்ணுறோம். எப்பவுமே இருக்க பொருள் வச்சு பண்ணுறோம். முதல்ல பாலை லேசாக அரை சூடு காய்ச்சிக்கிறோம். பால் லேஸ் சூடாகணும், அரிசியை ஊற வச்சுருவோம். அந்த ஊற வச்ச அரிசியை களைஞ்சி நல்லா ஊற வச்சிட்டோன்னா பதம் நல்லா கிடைக்கும். களைஞ்ச அரிசியை தண்ணி வடிகட்டி போடணும். கொஞ்சம் அந்த பால் தேகத்துக்கு தனியாக கொஞ்சம் பால் வச்சுக்கிறோம். அரிசி இழுக்க பால் கொஞ்சம் மேலாக விட்டு அந்த பதம் வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓகே. முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியணும், மற்ற பொங்கல் ஸ்வீட்டு எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் நீங்கள் அடுப்பை வந்து ஏதாச்சும் க்ஷீராண்ணம் மட்டும் ஒரு விளக்களவு தான் எரியணும். ஓகே. ஒரு செகண்ட் விட்டாலும் அப்படியே அடி உட்காந்துரும். கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே. ஸ்வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம எப்படி பால்கோவாக்கு டைமிங் எடுக்கிறோம், அதில் ஒரு 70% இதுக்கு பால் பொங்கலுக்கு எடுக்கணும் க்ஷீராண்ணம். அது மட்டும் இல்லாமல் பாலில் அரிசியை போட்டு குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், தண்ணி இல்லைன்னா அரிசி வெந்துருமே சீக்கிரம். பாலுங்கிறப்ப இந்த பாலுக்கு இந்த அரிசிங்கிறப்ப அது வெந்து வர வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறிட்டு இருக்கணும். அதாவது அந்த பாலும் சுண்ட சுண்ட கெட்டியாகும், அதுக்கப்புறம் அந்த அரிசியும் கெட்டியாகும் வேக. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம குக் பண்ணிடணும். கொஞ்சம் விட்டு அடி பிடிச்சிரும் தண்ணி. அதுக்கப்புறம் அரிசி வேகும்போது 2 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். ஆனால் இந்த மாதிரி பால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக வீட்டில் குக். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் தனியாக பால் வச்சுக்கோங்க. நெய் போட்டு கிளறதை விட பால் விட்டு கிளறினீங்கன்னா அந்த நெய்க்கு மேலே உட்காரவே பால் உட்காராமல் பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ஷீராண்ணத்துக்கு திட்டத்துக்கு எடுத்து வச்ச பால் இது போக கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வேறு பால் வச்சு காய்ச்சிருக்கோம். முதல்ல இந்த பால் காஞ்சோடனே அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலை விட்டு ஃபஸ்ட்டு லேஸ் சூடாகணும், அதுக்கப்புறம் அரிசி. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பால். சரி, ஓகே. அதாவது பாலை வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம் நாங்கள். ஆமாம், இங்கே ஒரு சட்டியில் வச்சுருக்கோம், அங்கே ஒரு சட்டியில் வச்சுருக்கோம். இப்போ 2மே ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணிடலாம். ஓகே. இப்போது இந்த அரிசி வச்சுருக்கேன்ல, இந்த அரிசி வந்து எவ்வளோ நேரம் வந்து ஊறணும்? ஏன்னா பாலில் பர்டிகுலராக வேகும் போது கொஞ்சம் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும் சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு ஊறுனா கொஞ்சம் நல்லா அரிசி பதமாக கரையிற முக்கால்வாசி ஊறிச்சுன்னா ஈஸியாக நமக்கு வெந்து கொடுத்துரும். மினிமம் ஒரு 25 நிமிஷம் வீட்டு தேவைக்குங்கிறப்ப 25 நிமிஷம் ஊறினா போதும். ஓகே. பெரிய அளவு படிக்கணக்கில் சேர்ப்போம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஓகே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊறினா தவறு எதுவுமே தவறே இல்லை. ஓகே. நல்லா வடிகட்டி போட்டுருணும். நல்லா வடிகட்டி போட்டுரும். இந்த பால் நல்லா எப்படி கொதிக்கணுமா? எப்படி பால் நல்லா கொதித்து பொங்கி வரப்போ ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ பால் பொங்குறது வெயிட் பண்ணணும். ஆமாம். சரி, ஓகே. பச்சை பாலில் போட்டால் கூட அந்த அரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும், சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பால் லேஸ் சூடில் போட்டோம்னா அந்த பச்சை வாசனையும் போயிடும். கொஞ்சம் பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டதுன்னா அந்த பால் சூடானப்புறம் போட்டால் நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி பொங்கி வருது சாஸ்திரம் என்ன இருக்கா பர்டிகுலரா? இல்லை, அது வீடு புது வீடு மணல் காய்ச்சறப்ப பால் காய்ச்சி பொங்க விட்டு அந்த பூமியில் பட விடப்பாங்க, அது பால் காய்ச்சதும்பாங்க. இதில் அந்த சாஸ்திரம் இல்லை. எதுக்கு பால் காய்ச்சினா பொங்க விட பால் காஞ்சிருச்சுன்னு ஒரு அர்த்தம், அந்த பச்சை ஸ்மெல் போயிருச்சுன்னு. சரி, ஓகே. இப்போ இந்த செட்லேயும் பால் நல்லா கொதிச்சு வருது. ஆமாம். ஸ்லோ பண்ணிடலாமா? அது ஸ்லோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஏன்னா அந்த பால் இப்போ பயன்படாது. அரிசி வந்ததுக்கப்புறம் சாதம் உபரியாக வருதுல்ல, அரிசி மேலே எழுந்திருந்து வர பால் இங்கே குறையும். அப்போ வந்து அந்த இதுலேயே வேக விட காய்ச்சின பால் தான் இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அது சுண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம். அது இல்லாமல் சீக்கிரம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுண்ட அதோட டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பாலை சுண்டை காய்ச்சி காஃபி போட்டு கொடுங்க, டீ போட்டு கொடுங்கம்பாங்களே. எதுக்கு காரணம், அது ஊற டேஸ்ட். அது இன்னும் மாட்டுப்பால்னால சுண்டை காய்ச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரிஜினல் பசுமாட்டு பால் தான். ஓகே. ஏன்னா அந்த ஒரிஜினல் ஸ்மெல் இருக்கிறது பாக்கெட் பாலில் அவ்வளோக்கா இருக்காது. எதுக்கு அந்த கறவை மாடுங்கிறப்ப கோயிலில் ஃபுல்லாக கோசாலைகள் இருக்க மாடுகளில் வர பால் வந்து வெளி யூஸ்க்கே கிடையாது. கோயிலில் செய்கிற அன்னதானத்துக்கு, மோருக்கு, அபிஷேகத்துக்கு, திருமஞ்சனத்துக்கு, மற்ற கோயில் திருமஞ்சனத்துக்கு, க்ஷீராண்ணத்துக்கு எல்லாத்துக்குமே பால். ஸோ கோவில் பால் எல்லாமே அப்படி எல்லாத்துக்கும் கோயில் வேலைகளுக்கு. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரைஞ்சி வச்ச அரிசியை போட்டோம், அது கொதி வந்துக்கிட்டு இருக்கு. அரிசி அரைப்பதம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், நான் சொன்ன மாதிரி அரைப்பதம் வந்தோடனே பால் எவ்வளோ சுண்டி இழுக்குது பாருங்கள். பால் குறைஞ்சிருச்சு, அரிசி வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக காய்ச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். சும்மா ஒவ்வொரு குறிப்பிட்ட 150 ml 100 ml அந்த மிச்சம் இருக்க பாலை ஊற்றிக்கிட்டே வர வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். நம்ம எதுக்கு கரண்டி இப்படி போட்டு கிளறோம்னா, நம்ம யூஸ் பண்ண பச்சரிசி வந்து நம்ம முழு அரிசி யூஸ் பண்ணுறோம். இப்போ எதுவுமே அந்த அரிசி வந்து பாதி வேக கரண்டி கொஞ்சம் வெயிட்டான கரண்டியாக இருக்கிறனால திருப்பி அழுத்தி விட மசியும்,
ரெண்டாவது அரிசி உடையும் சீக்கிரம் வேகும். ஒரு அரிசி 2 அரிசி ஆகிறப்ப அரை அரிசியை சீக்கிரம் வெந்து கொடுத்துரும். மசிய நமக்கு வேலை மிச்சம். இப்போ அடுத்து பால் விடுறோம். சரி, இந்த பால் ஒரு டைம் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுமா? கொஞ்சமாக ஊற்றுவோம். இப்போ இந்த இதுக்கு தேவையா? ஓகே. இப்போ திருப்பியும் பால் ஊற்றி நம்ம கொதிக்க விடுறோம். முதல்ல பெரட்டி விடுறோம், அப்புறம் சாதத்தை வந்து மசிக்கணும். ஓகே. நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பாலை வந்து நீங்கள் சூடு பண்ணிட்டு ஊற்றும் போது என்னென்னா அந்த தன்மை வந்து திக்கான இருக்கிறது கொஞ்சம் அந்த வெது இருக்கும்போது ரைஸ் சீக்கிரம் வேக ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் சப்போஸ் பால் இறுகி போச்சு பத்தலைன்னா இப்போ வந்து எப்போயுமே பால் பார்த்திங்கன்னா எடைக்கட்டி தான் வரும். பசும்பால்லாம் தேவைக்கேற்ப நீங்கள் சப்போஸ் தண்ணி அதிக கூடனா இன்னும் ஒரு 1/2 லிட்டர் வேணாலும் பால் சேர்த்துக்கலாம். க்ஷீராண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டத்தை விட நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் இழுத்துட்டே இருக்கும் பால். ஸோ அந்த கெட்டி ஆகிற தன்மை வர வேணும் அளவுக்கு நீங்கள் பால் விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. அதாவது ஸ்டேஜ் 3 இது. ஆமாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம பால் கொதிக்க விட்டு அரிசி போட்டோம். 2வது ஸ்டேஜில் கொஞ்சம் அரிசி வெந்து கால்பதம் அரிசி வேக ஸ்டார்டிங். 3வது அரைப்பதம். இப்போ 3வது அரைப்பதம் வந்திருக்கு. அப்போ அதுக்குரிய பால் கொஞ்சம் அடி உட்காராம அரிசி வேகிறதுக்கு. இப்போ திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். ஆமாம். அதாவது அந்த வேக வச்ச அந்த சாதமும் பாலும் கெட்டியாக ஆக இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுவது கொஞ்சம் லூஸ் ஆகுது. அந்த லூஸ் ஆகும்போது என்னன்னா அந்த ரைஸ் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம இருக்கிற பால் எல்லாத்தையும் ஊற்றிருக்கோம். கண்டிப்பாக. அதாவது இந்த பால் ஊற்றும் போது ஸ்டேஜ் வைஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி ஊற்றிருக்கோம். ரைட்டா? கண்டிப்பாக. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. ஆமாம். நல்லா ஃபுல்லாக மை பதம் குழஞ்சிருச்சு. சாப்பிட்ற பல்லில் பதம். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க சாப்பிட்ற பதம் இது. ஓகே. அப்படியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் வெல்லம் விடுறோம். இறக்கி வைக்கிற பாதி நீ ஏலக்காய் விட்டு கலந்து க்ஷீராண்ணம் முடிச்சு. பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து பொங்கப்பானமும். பொங்கப்பானை மண்பானை இருக்கும், சீர்வரிசைக்கு இந்த பானைங்கிறப்ப அடி உட்காராது. நம்ம கிளறதுக்கு எல்லா பொசிஷன்லையும் கிளறதுக்கு எல்லா ஆங்கிள்லையும் நம்ம கிளறதுக்கு சௌகரியமாக இருக்கும். உருளி மாதிரி இது நமக்கு வெந்து கொடுக்கும். அகலமான பாத்திரங்கிறப்ப நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். இதுனா ஒரு சர்க்கிள்லேயே எல்லாமே நமக்கு சுழட்டி எடுத்துடலாம். ஆமாம். இப்போ வெல்லமும் போட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு வந்து கலரத்துக்கு சௌகரியமாக கொஞ்சம் பாதி நெய். இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பாதி நெய் அதில் விட்டுறோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலரணும். கொஞ்சம் இறுக்கம் வந்துடும். அந்த இறுக்கம் வந்தோனையுமே ஏலக்காய் பொடியை போட்டு கலரிட்டு மிச்ச நெய்யை போட்டு எடுத்துட்டோம்னா க்ஷீராண்ணம் ரெடி ஆயிடுச்சு. க்ஷீராண்ணம் வந்து இந்த பாத்திரம் கலர் கிட்ட வந்துருச்சு. ஆமாம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பாத்திரம், இந்த பித்தளை பாத்திரம் கொஞ்சம் டல்லான அப்படி இருக்கும். அந்த மாதிரி கலரில் கரெக்டாக வந்திருக்கு. ஐவரி கலர். ஐவரி கலர். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நெய் விட்டாச்சு. இப்போ க்ஷீராண்ணம் 99% முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் கடைசியாக. ஆமாம். ஏலக்காய் போட்டு அந்த நெய்யோடு சேர்த்து கலரி ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். சூப்பர். நல்ல கெட்டியாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் அந்த க்ரீமி டேஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்களே, அந்த க்ரீமி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சாதமும் வெல்லம் அந்த பால் டூகெதர் நல்லா வெந்து வரும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ரெடியானது எனக்கு டேஸ்டிங் கொடுத்து தரீங்களா? கண்டிப்பாக. ஓகே. நேரம் ஆகணும் கெட்டியாக. ஆமாம். க்ஷீராண்ணம் போய் இப்போ சூட்டுலேயே எந்த ஒரு வசுவாக இருந்தாலும் இருக்கணும். ஓகே. இந்த க்ஷீராண்ணங்கிறது ரொம்ப 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 இருக்கக்கூடிய ஒரு பொருள். சுட இருக்குது. அந்த சாதம் நல்லா மசிஞ்சிருக்கு. ஆமாம். நான் கொஞ்சமாக எடுத்து சூப்பர். அப்பா, அந்த க்ரீமி டேஸ்ட் சொல்லுவாங்கல்ல, இது வந்து சக்கரை பொங்கல் வகைலாம் இல்லை. சக்கரை பொங்கல் மாதிரி தான், ஆனால் இது வந்து அந்த மில்க் ஷேக் மாதிரி. அந்த பால் வெண்ணிலா மில்க் ஷேக்லே அது ஒரு அதையும் கம்பேர் பண்ணுறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட். இது நல்லா இருக்குது. அதுக்கு மில்க் ஷேக் நினச்சிடாதீங்க. உண்மையாக அந்த பாலை அந்த சாதம் சேர்த்து டுகெதர் குக் பண்ணும்போது அந்த பாலை ஆட வேக எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி நல்லாயிருக்கு. இனிப்புக்கு வந்து கரெக்டான இனிப்பு போட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து ஃபேன்டாஸ்டிக்காக வந்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது வேறு. இங்கே க்ளோஸ் டு வட்டாரத்தில் இருக்கவங்க மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். கேரளா சைடு பீப்புள்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படியே? ஆமாம். ஓகே. கேரளா சைடில் ஒரு ஃபங்க்ஷனாகவே இந்த பால் தான். ஓகே. ஏன்னா அவங்க டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட ஹாப்பிலேயே இதை செய்ய அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம மக்களும் டைமை கம்பேர் பண்ணாமல் நல்ல ஒரு ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ இது. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை வீட்டில் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது வீட்டுக்கும் சுவாமிகளுக்கு மகாலட்சுமி நைவேத்தியாகவும் நமக்கும் ஒரு நல்ல ஸ்வீட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே. ஹெல்த்தி ஃபுட்டாக ஆகிடுது உங்களுக்கு. நைஸ். சரி. அதை விட நம்ம மெயினான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால்லேயே செஞ்சது. சாப்பிடும்போது அந்த நெய்யோட வாசனை சூப்பராக இருக்குது. இது கோயில் பிரசாதங்கனால நம்ம இந்த ஒரு பானை எடுத்து இதில் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சோம். இதே வீட்டில் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசிக்கு உண்டான தண்ணி வச்சு குக்கரில் நல்லா குழைய வச்சு ஒரு 4 விசில் வச்சு குழஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து இந்த பானை இருந்த பானையில் போட்டு
காய்ச்சின பாலை விட்டு செஞ்சால் அவங்களுக்கு இன்னும் ஷார்ட் டைமில் முடிச்சிடலாம். அதாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி முடியும். வீட்டு யூஸ்க்கு மட்டும். ஏன்னா கோவில்களில் குக்கருங்க கிடையாது, அதுவே எங்கள் கிச்சன்லேயும் குக்கருங்க கிடையாது. வீட்டு தேவைகளுக்கு மட்டும் அந்த குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பிரசாதம் ஸ்ரீரங்கம் கோவிலில் பண்ணுற பிரசாதத்தை எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்கள் மூலியமாக நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ரெகுலராக பண்ணுறாங்களோ இல்லையோ பண்டிகை காலத்தில் கண்டிப்பாக இந்த பிரசாதம் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரைடே கூட ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye-bye. Take care.